திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் 437 பதிவான வாக்குகளில் 279 வாக்குகளை பெற்று இயக்குனர் சேரன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இந்த தேர்தலின் முடிவுகள், இதனுடைய பின்னணி விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கான 2026-2029 தேர்தல் இன்று காலை சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த பாக்யராஜ் அவர் தனது பதவி முடிவு தருவாயில் காலமானதை தொடர்ந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த முறை 2 அணிகள் போட்டியிட்டு இருந்தனர். நம்ம கே பாக்யராஜ் அணி சார்பாக தலைவராக சேரன் போட்டியிட்டு இருந்தார். அவருடைய அணியில் பொதுச் செயலாளராக பட்டுக்கோட்டை பிரபாகர், பொருளாளராக ஆர் சுந்தரராஜன், துணைத் தலைவராக சமுத்திரகனி சேகன் ஆகியோர் போட்டியிட்டு இருந்தனர். அதே போல் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அணி சார்பாக தலைவர் வி.சி. கோவநாதன் தலைமையில் ஒரு அணியும், இதில் பொதுச் செயலராக மனோஜ்குமார், பொருளாளராக நியாஸ் அலிகான், துணை தலைவராக யார் கண்ணன், ஜே வெங்கடேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். இந்த நிலையில் காலை முதல் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 8 மணி முதல் 4 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. அதற்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் இயக்குனர் சேரன் வெற்றி பெற்ற, தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு இயக்குனர் சேரன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் 279 வாக்குகள் பெற்று இயக்குனர் சேரன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு துணைத் தலைவர், பொருளாளர் போன்ற பதவிகளுக்காக வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.